ஏமனில் ஹவுதி அமைப்பின் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் 24 பேர் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளின் கப்பல், வானூர்தி மீது ஹவுதி படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனால் அவர்கள் மீது தீவிர தாக்குதலை மேற்கொள்ள அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளேன். ஜோ பைடனின் ஆட்சியில் அவர்களுக்கு கொடுத்த பதிலடி பலவீனமாகத்தான் இருந்தது. கடந்த காலங்களில் ஏவுகணைகளை கொண்டு அமெரிக்க வானூர்திகளை தாக்கியுள்ளனர். இதனால் அமெரிக்கா மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பல கோடி டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அப்பாவி மக்களின் உயிரும் இதில் பறிபோயுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் இது மாதிரியான தாக்குதலை இனி பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் அவர்களுக்கு எதிராக எங்களது தாக்குதல் தொடரும். உலக நாடுகளின் நீர்வழி போக்குவரத்தை எந்த தீவிரவாத சக்தியும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். உங்களது செயற்பாடுகளை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லையென்றால் உங்கள் மீது தீவிர தாக்குதல் நடத்தப்படும் என்று ஹவுதி அமைப்பை எச்சரித்த ட்ரம்ப், ஹவுதி படையை ஆதரிப்பதை ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஈரானுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.